நேத்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு மேல க்ளோஸ், இன்னைக்கு 23,100க்கு மேல க்ளோஸ். அப்போ இது புல் ரேலியா இல்ல புல் ட்ராப்பா? டீடைல்ஸ் பார்த்துலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ். இன்னைக்கு புல் ரேலியோட கண்டினியூஷன். காலையில ஒரு 9:20க்கே நம்ம சொன்னோம், இன்னைக்கு வந்து புட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மார்க்கெட் கீழே போறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் டெலிகிராமில். எக்ஸாக்டாக அது மாதிரி தான் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனலில் வந்து ஒரு 900 பாயிண்ட்ஸ் சேனல் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது எந்த அளவுக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் மேலே வந்தாச்சு. இப்போ 900 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 23,465 அப்படிங்கிற லெவல் வந்து 900 பாயிண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஃபியூ கீ லெவல்ஸ் நம்ம சொல்லுவோம், அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. இந்த கேப் பார்த்தீங்கன்னா 23,273 ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. அந்த கேப்புக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 23,460 அப்படிங்கிறத ஈஸியாக அப் ட்ரெண்டில் அச்சீவ் பண்ணலாங்க. இந்த 460 அப்படிங்கிற வேல்யூ வந்து இந்த சேனலோட பிரேக் அவுட் வேல்யூ. இந்த சேனலோட விட்த் எவ்வளோ அதே பிரேக் அவுட் வேல்யூ இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் ஒரு பாடி க்ளோஸ் வைக்கும்போது நம்ம அடுத்த அப்பர் டார்கெட்ஸ் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 23,730 அப்படிங்கிற வரைக்கும் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து அப் ட்ரெண்டுக்கு. சப்போஸ் ஒரு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கீ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,880 அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு கன்சாலிடேட் ஆன ஏரியா. அதனால அது ஃபர்ஸ்ட் கீ சப்போர்ட். அதை கட் பண்ணும்போது 22,550 அப்படிங்கிறது இந்த சேனலோட என்ட்ரி பாயிண்ட். அங்கிருந்து தான் நம்மளுக்கு ரேலி கிடைச்சிது. ஸோ இது வந்து செகண்ட் கீ சப்போர்ட். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது வந்து 1 hour சார்ட், நிஃப்டியோட 1 hour சார்ட். இப்போ நிஃப்டி 5 minute சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஒரு மார்னிங் 9:10க்கே நம்ம நெகட்டிவ் ஓப்பன் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நெகட்டிவ் ஓப்பன். அப்புறம் கீ லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல் சொல்லியிருந்தோம். இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப் சைட், இதுக்கு கீழே போனால் டவுன் சைட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அப் சைடில் சஸ்டெயின் ஆனாங்க. ரெசிஸ்டன்ஸ் 1ல் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆனாங்க. ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷனில் போயாச்சு. ஸோ மார்னிங் 9:20க்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் செல்லர்ஸ் ஆர் ஸ்டில் ஸ்ட்ராங், மார்க்கெட்டை கீழே போக அலோவ் பண்ணலை அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதுங்காட்டி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்காங்க. புட் செல்லர் ஸ்ட்ராங்குன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டோட ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த லோ கீழே ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா புட்ஸ் நம்பர் ஆஃப் புட் செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதோட ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே இருக்கும்போது தான் புட் செல்லர்ஸ் வெளியில் போகிறாங்க. அப்படிங்கும்போது மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக செல்லிங்கில் இருந்தாங்க. அப்படிங்கும்போது மார்க்கெட் மேலே தான் போகும். ஏன்னா கால் செல்லர்ஸ் வெளியில் போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. இது வந்து புட்டோட செல்லிங், காலோட ஷார்ட் கவரிங், அந்த ரேலி தான் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது. இப்போ அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,890 850 இந்த ஏரியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நடந்த ஏரியா, அது 22,950. கீ லெவல் மார்க்கெட் வந்து கீழே வருமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிற டிசைடிங் கீ ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 23,060 அந்த ஏரியாவில் இருக்குது. இதுக்கு கீழே இருக்கும்போது பிரேக்அப் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 22,300 அப்படிங்கிற வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இதுக்கு மேலே இருக்கும்போது 23,465 அப்படிங்கிற லெவலுக்கு போவாங்க. இதை கட் பண்ணி பிரேக்அப் ஸ்ட்ரக்சரை கட் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த டவுன் சப்போர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அது வரைக்கும் வரலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ இந்த ரேலி வந்து ட்ரிவன் பை பேங்க் நிஃப்டிங்க. மெயினாக பேங்க் நிஃப்டியோட ரேலி தான் இன்னைக்கு. ஒரு 53,000லேருந்து ஒரு 700 பாயிண்ட் ரேலி கொடுத்தாங்க. அந்த 700 பாயிண்ட் ரேலி தான் நம்மளுக்கு நிஃப்டியில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஒரு கீ லெவல் பார்த்தீங்கன்னா 52,500 அப்படிங்கிற ஏரியா வந்து ஒரு கீ லெவல். அந்த கீ லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 53,000 53,300
அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதையும் தாண்டி மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அது 53,650 அந்த லெவல் வரைக்கும் போகலாம். இல்லை டவுன்வர்ட் ட்ரெண்டு அப்படின்னா இதை கட் பண்ணி கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் 51,990. இதை கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 51,350. இது வரைக்கும் வர சான்சஸ் இருக்குங்க. இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்த லெவல்ஸ் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.